Hi, welcome back to Mithran Structures. The Municipal Administration and Water Supply Departmentல பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வேக்கன்சி ஸ்டேட்டஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கான த காமன் ரேங்க் லிஸ்ட் விட்டுட்டாங்க அண்டு கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட் விட்டுட்டாங்க. இதில் என்ன அப்படின்னா இப்போ கால் லெட்டர் எல்லாத்துக்கும் வந்துகிட்டு இருக்குது. நேற்றுலேருந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. பிப்ரவரி 28லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டார்டிங் எல்லாத்துக்குமே தெரியும். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெய்லி வேக்கன்சி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை நம்ம போர்ட்டல் இருக்குல்ல, அந்த போர்ட்டலில் இது வந்து ஓப்பனாகவே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வேக்கன்சி ஸ்டேட்டஸ் எவ்வளோ அப்படின்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். டெய்லி வேக்கன்சி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பில் பண்ணிட்டாங்க. வேக்கன்சி பொசிஷன் ஆஸ் ஆன் 28/2/2025. ஓகேங்களா? நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 2 பேத்துக்கு மட்டும் தான் நடந்துருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் டிஏபிக்கும். ஓகே, இவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் கவுன்சிலிங் நடந்துச்சு. அதில் யார் டாப் ரேங்க் எடுத்தாங்களோ அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சி லிஸ்ட் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, வேக்கன்சி பொசிஷன் ஆஸ் ஆன் 28/08/2025. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி கொடுத்துறாங்க. ஜென்ரலு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மு, அடுத்து டிஏபி, உமனு, அடுத்து உமன் பிஎஸ்டிஎம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் இப்போ எக்ஸாம்பிள் ஜென்ரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, நேற்று எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஒரு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அவைலபிள். ஓகேங்களா? அவைலபிளுமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஓகேங்களா? ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்குது. பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்டு டோட்டல். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேக்கன்சி. இப்போ ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ஒன்லி ஃபார் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில். ஓகேங்களா? அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலில் வேக்கன்சி 9. ஓகேங்களா? லாஸ்ட்டு 28ஆம் தேதி எதுவுமே ஃபில் ஆகலை. அவைலபிள் பார்த்தீங்க அப்படின்னா 9. அதேமாரி பிசியில் 8. ஓகேங்களா? ஃபில் ஆகவே இல்லை. அடுத்தது பிசிஎம்மில் கிடையாது அவங்களுக்கு இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டிங்கில். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்பிசியில் 6 கொடுத்துருக்காங்க. அதில் அவைலபிலிட்டி ஃபில் ஆகவே இல்லை. அவைலபிலிட்டி 6 அப்படியே இருக்குது. அதேமாதிரி எஸ்சி, எஸ்சிஐ, எஸ்டி இந்த மாதிரி இருக்குது. அப்போ ஜென்ரலில் 32ல் எதுவுமே ஃபில் ஆகலை. நேற்று அவங்க ஃபில் பண்ணது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஏபி மட்டும்தான். ஓகேங்களா? நேற்று டிஏபியில் ஒரு வேக்கன்சி இருக்குது, ஒரு ஃபில் ஆகிடுச்சு, 0 ஆயிடுச்சு. ஓகே, ஜென்ரல் டிஏபியில் பார்த்தீங்க அப்படின்னா இதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் மட்டும்தான் நமக்கு ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த பிசிஎம்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஏபி இருந்திருக்கு, அதுவும் ஒன்று ஃபில் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ 2 டிஏபி இருந்துச்சு, ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் ஆயிடுச்சு. திஸ் பொசிஷன் ஒன்லி ஃபார் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில். அடுத்தது பார்த்தீங்கன்னா த வேக்கன்சி பொசிஷன் ஃபார் மெக்கானிக்கல். ஓகேங்களா? மெக்கானிக்கல் அதே தான், ஜென்ரல், பிஎஸ்டிஎம்ஏ, உமன் கேட்டகரி. இதில் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் ஆகலை நேற்று. ஓகேங்களா? 28/2/2025. ஓகேங்களா? அதனால் எவ்ரிடே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன ரீசன்னா நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். எவ்வளோ நம்பர் ஆஃப் பொசிஷன் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். திஸ் பொசிஷன் ஒன்லி ஃபார் த எலக்ட்ரிக்கல். நல்லா பார்த்துங்க, இது எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா சில இது வந்து எதுவுமே ஃபில் ஆகலை. அப்படி ஃபில் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த க்ரீன் கலரில் உங்களுக்கு மார்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அண்ட் மெக்கானிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சிவில் மெக்கானிக்கல் போடுறாங்க. பட் சிவில் தான் மேக்ஸிமம் பீப்புள்ஸ் இருக்காங்க. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா டிஏபியில் ஒரு வேக்கன்சியும் எக்ஸ் சர்வீஸ் மேனில் ஒரு வேக்கன்சியும் இதில் இருக்குது. ஓகேங்களா? இங்கே வேக்கன்சி பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. டிகிரிஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர். ஓகேங்களா? தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்டு வேஸ்ட் வாட்டர் டிபார்ட்மெண்ட்டு, அடுத்து சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அட்மினிஸ்ட்ரேஷனு இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு டவுன் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? இதில் பாருங்கள், இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி எவ்வளோன்னு இருக்குது. இது நான் ஃபுல்லாகவே லாஸ்ட் வரையும் சொல்லிட்டு போகிறேன். அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல். ஓகேங்களா? இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி பொசிஷன் ஜென்ரலாக இது விட்ருக்காங்க. ஓகேங்களா? இதில் நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் எவ்வளவு அந்த மாதிரிலாம் போட்டு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி எவ்வளவு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கோம். லாஸ்ட் 28ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 28 ஒன்லி டிஏபிக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மட்டும்தான் கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க. மார்ச் 1 இன்னையிலேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? மார்ச் 3லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதாக இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் 49 வேக்கன்சி இருக்குது ஃபார் ஜென்ரலில். அதேமாதிரி பிசியில் 36 இருக்குது. அடுத்தது பிசிஎம்மில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அதில் ஜென்ரல்லையுமே போட்டாங்க. ஓகேங்களா? அதில் உமன்ஸுக்கு எத்தனை பேர் இங்கே டோட்டல் போட்டிருக்காங்க 49 ஸ்ப்ளிட்டாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் வேக்கன்சி 28, ஜென்ரல் பிஎஸ்டி இது கொடுக்குறாங்க. உமனுக்குன்னு 19 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி எல்லா வேக்கன்சியுமே பார்த்தீங்க அப்படின்னா அதேமாதிரி இப்போ எஸ்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன்.
இதில் இந்த போஸ்டிங்கில் மட்டுமே 18 வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா. எஸ்சிஏ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 20 வேக்கன்சி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல், அடுத்தது பிளானிங், முனிசிபாலிட்டி, இது நமக்கு சிவில் இன்ஜினியரிங்க்கு தான். முனிசிபாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது இருக்குது. ஓகேங்களா. எவ்வளோ வேக்கன்சி ஃபில் ஆயிருக்கு, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு டோட்டல் கவுண்ட் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நம்ம கொடுத்தாங்கல்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது, எவ்வளோ நமக்கு போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி இங்கே டோட்டல்னு ஒரு காலம் இருக்குது. ஓகேங்களா. நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்தப்பே பார்த்தீங்க அப்படின்னா 781 தான் கொடுத்தாங்க. அந்த 781 எப்படி நம்ம ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இப்போ பிசி கேட்டகரி எந்த இது வேணாலும் இருக்குங்க. ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா 231 வேக்கன்சி, 225 பேர் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. 6 பேர் மட்டும் தான் இப்போ கவுன்சிலிங்கில் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசியில் ஓகே 190, அதில் 188 வேக்கன்சி இன்னும் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம்மில் பார்த்தீங்க அப்படின்னா 19, 19ல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 18 வேக்கன்சி அப்படியே இருக்குது. எம்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா 152, அதில் 150 வேக்கன்சி இன்னும் இருக்குது. 2 பேர் தான் எடுத்திருக்காங்க. எஸ்சியில் 120 வேக்கன்சி, 121 அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா. எஸ்சியில் 53 அப்படியே தான் இருக்குது. எஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 15 அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா. அப்போ 781ல் 11 வேக்கன்சி மட்டும் பிப்ரவரி 22 ஃபில் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் 770 வேக்கன்சி அப்படியே நமக்கு இருக்குது. ஓகேங்களா. இந்த வேக்கன்சி பொசிஷன் இது வந்து டெய்லி ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நான் வச்சுங்க டெய்லி ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே போடுறது டோட்டல் வேக்கன்சி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஓகேங்களா. இங்கே எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ உமன்ஸ் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம் உங்களோட மார்க்கை வச்சு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா. அதனால தான் ஃபஸ்ட்டு 170 பேர்த்து கூப்பிட்டதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஓகேங்களா. ஒரு நம்பர் போட்டு இவங்கள மட்டும் கூப்பிட்டதுக்கான ரீசன் வந்து டாப்பில் இருக்கவங்கள ஃபஸ்ட்டு கூப்பிட்டுறாங்க. இதில் மேபி என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் வேறு ஜாபுக்கு போயிருப்பாங்க. ஓகே. இப்போ அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஇ நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு ரிசல்ட்ஸ் வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா. அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த இதுக்கு போகலான்னு நிறைய பேர் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்டிங் கொடுப்பாங்க. பட் சேலரி வைஸ் எல்லாமே ஒன்று தான். பட் நம்ம டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது ஓரளவு எல்லாத்துக்குமே ஓரளவு ஸ்டாண்டர்டு, அந்த ஒரு ரீசனுக்காக தான். அதனால டெய்லி ஸ்டேட்டஸ் இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. நீங்கள் உங்களுக்கு வெப்சைட் தெரியும், வெப்சைட்டில் போய்ட்டு நாளைக்கும் இதே நேரத்தில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. ஓகே. 1ஆம் தேதி எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு, எவ்வளோ நமக்கு வேக்கன்சி இருக்குது, இன்க்ளூடிங் கேட்டகரி வைஸ். ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா. உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி மார்க்கில் வந்திருக்கு, கவுன்சிலிங்கில் இருக்குது, இல்லை எனக்கு இன்னும் கவுன்சிலிங் வரல, மேபி கவுன்சிலிங் வரதுக்கான பாசிபிள் இருக்குது தெரியணும்னா இதை டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ்.